மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸிலிருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இது போல் 10 யூனிட்டுக்கும் 6000 எம்சிக்யூஸ் யூஜிடிஆர்பிக்கு தரோம். அந்த எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. வீடியோ பார்க்குற நேரம் நீங்கள் மற்ற நேரங்கள் சும்மா இருப்பீங்க இல்லையா, அந்த நேரங்களில் இந்த எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இப்போ அந்த எம்சிக்யூஸில் இருக்கிறது தான் நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்களா சார்னா, சிலபஸ் அதுதான், பட் இது நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இது வேறு. ஸோ வீடியோவில் கொடுக்குறது வேறு, 6000 எம்சிக்யூஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வேறு, டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் வேறு. ஆனால் கண்டென்ட்லேயே தான் இருப்போம், சிலபஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதையுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது சிலபஸில் இருக்கா, அது சிலபஸில் இருக்கிறது தான் போடுறாங்களா அப்படின்ற அந்த தாட்டே வேண்டாம். வித்தியாசமாக தரணுன்றதுனால வித்தியாசமாக தரோம், பட் எல்லாமே சிலபஸில் உள்ளது, அதை மறந்துடாதீங்க. 6000 எம்சிக்யூஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதன் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில், ஓகே நம்ம எக்ஸாமுக்கு படிச்சிட்டோன்ற உணர்வு தரும், தெம்பை தரும். அதனால் அது அவசியம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. 6000 எம்சிக்யூஸ் வாங்கினோடனே டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வாரம் ஒரு 3 டெஸ்ட் வைக்கிறோம் வேரியஸ் டாப்பிக்கில், அப்படியே தொடர்ந்து எக்ஸாம் வரைக்குமே கொடுக்குறோன்னும் போது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அது இல்லாமல் இப்போ வீடியோ வேறு கொடுக்குறோம், பாட புரிதலுக்காக நல்ல டெப்த்தாக இறங்கி சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது என்ன பண்ணோம், அந்த எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் எடுத்துக்க ஹெல்ப் பண்ணும், துணை புரியும். ஏன்னா நிறைய ஃபார்முலா சொல்வேன், உள்ளே பாருங்கள், குட்டி குட்டி ஃபார்முலா சொல்கிறது அப்படியே ஆசைப்பட்டுட்டே வாங்க. இதுக்கு தனியாக நோட் போட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய மெட்டீரியலாக உருவாயிடும். நீங்கள் அவசியம் ஒவ்வொரு நாளும் கொடுக்குற ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணி நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து முக்கியமான ப்ராப்ளம் பார்க்குறோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் எது வேணும்னாலும் சரி இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் என்ன விஷயம்னா, 6000 எம்சிக்யூஸ் முடிச்சுட்டு ஃபுல் செட் மெட்டீரியல் கொடுங்க, அதை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிக்யூஸ் முடிச்சுட்டு ஃபுல் செட் மெட்டீரியலுக்கு போகிறாங்க இப்போது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எம்சிக்யூஸே இன்னும் வாங்காமல் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி நீங்கள் அவங்க கூட போட்டி போடுவீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் செட் மெட்டீரியலும் நான் படிக்க போகிறான்னு போயிட்டுருக்காங்க இப்போது. அது ஒரு கூட்டம். ஒரு சிலர் இப்போ தான் எம்சிக்யூஸே நம்ம வாங்கலாமா வேணாமான்னு ஆசிலேட்டட் மைண்ட்லேயே இருக்காங்க. அது ஒரு கூட்டம். இப்போ இந்த 2 பேரையும் காம்படிஷனில் விட்டால் எப்படி இருக்கும், நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் யோசிக்கணும், பிஃபோராக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிட்டே போகுது, ஒவ்வொரு நாளுக்கும் போட்டி அதிகமாகிட்டே போகுது. நம்மகிட்ட ஏதாவது சம்திங் ஸ்பெஷல் இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் போட்டியை வெல்ல முடியும். ரைட், நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணணும், ரொட்டீனாக டெய்லி படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கணும். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். A particle moves along a straight line in such a way that its distance in meter from a fixed point on the path after t seconds is given by s equal to 3t power 4 plus 2t plus 7. Then its acceleration after 2 seconds is, அதாவது ஒரு பார்ட்டிக்கிளோடைய பாதையின் சமன்பாடு, அந்த பாத்தோட பாருங்கள், பாத் ஆஃப்டர் t செகண்ட்ஸ், t நேரத்தில் அந்த பார்ட்டிக்கிளோட பாத் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. s ஈக்குவல் டு 3t பவர் 4 ப்ளஸ் 2t ப்ளஸ் 7. இப்போ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்கிளோட ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க, ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ரைட், அப்போது இது மூவிங்கில் இருக்குது இல்லையா, மூவிங்கில் இருக்கிற பார்ட்டிக்கிள் துகள். இப்போ இதோடைய தமிழில் இதோடைய டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டாக, நேர்கோட்டில் இயங்கும் ஒரு துகளின் தொலைவு s மீட்டரில் மற்றும் நேரம் t வினாடிகளில் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு, இந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையே உள்ள ரிலேஷன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். t நேரத்தில் பொருளடைந்த தொலைவு, அதுதான் இது. எனில் 2 வினாடிகளுக்கு பிறகு அத்துகளின் முடுக்கம் என்ன, இதாங்க கேள்வி. முடுக்கம்னா ஆக்சலரேஷன். ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அந்த ஆக்சலரேஷன் தான் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எஸ்ஸுக்கும் டீக்கும் உள்ள ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. s ஈக்குவல் டு 3t பவர் 4 ப்ளஸ் 2t ப்ளஸ் 7. ரைட், இவ்வளோ தான். இப்போது இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ds பை dt இல்லையா, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுறோம். இப்போ ds பை dt ஈக்குவல் டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 4 3யோட மல்டிப்ளை ஆகும் இல்லையா, அப்போது 12t கியூப், இது பவர் 1 குறையும், ப்ளஸ் 2 இன்ட்டு t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ரைட், ப்ளஸ் 7 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க இல்லையா, இதுதான் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை நம்ம மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடச்சிரும்.
இதை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் எஸ் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 3 முன்னாடி வந்து இந்த 12ஓட மல்டிப்ளை ஆகும். அப்போது 36t ப்ளஸ் 0 ஆகிடும். இதுதான் ஆக்சலரேஷன் முடுக்கம் A ஈக்குவல் டு 36t. ரைட். இப்போது t ஈக்குவல் டு 2 போது 2 செகண்ட் அப்படின்னும்போது A ஈக்குவல் டு என்னன்றது தான் கேள்வி. சரிங்களா? இப்போது A ஈக்குவல் டு 36 இன்ட்டு t எவ்வளோ 2. ரைட். அப்போ A ஈக்குவல் டு 36 இன்ட்டு 2ன்னா 72 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ஆக்சலரேஷன். சரிங்களா? இப்போ இங்கே வாங்க. ஆப்ஷன் பி. ரைட். 72 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம வந்து ஆக்சலரேஷன் கேட்குறாங்களா வெலாசிட்டி கேட்குறாங்களா? v ஈக்குவல் டு 12t cube ப்ளஸ் 2. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க எந்த டைமில் கேட்குறாங்கன்றத வெலாசிட்டியாக ஆக்சலரேஷனாக எதுலன்னு போட்டு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ இங்கே கேட்டது ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, டைம் வந்து 2 செகண்ட்ஸ். அப்போ அந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலாவில் 2ன்னு போட்டு அப்படியே நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ரைட். அவங்க எது வேணாலும் கேட்பாங்கங்க. எந்த பாதையின் சமன்பாடு வேணாலும் கொடுக்கப்படும். பாதையின் சமன்பாடு எது வேணாலும் கொடுப்பாங்க. எந்த டைமில் வேணாலும் ஆக்சலரேஷனும் கேட்பாங்க, வெலாசிட்டியும் கேட்பாங்க. இப்போ அடுத்து இங்கே பாருங்கள். A body is projected vertically upwards with a velocity of 12.8 feet per second. Then greatest height attained is dash. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த வினாவுடைய தமிழ், ஒரு பொருள் 12.8 அடி பெர் வினாடி திசை வேகத்தில் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. ஒரு பொருளை வந்து அப்படியே தூக்கி மேலே செங்குத்தாக மேலே ஹைட்டாக எறிகிறாங்க எனில் அது அடையும் பெரும உயரம், அதிகபட்ச உயரம் என்ன அப்படின்றது தான் கேள்வியே. பாருங்கள். ஒரு பொருள் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ், மேல் நோக்கி செங்குத்தாக எறியப்படுகிறது. எந்த திசை வேகத்தில்? 12.8 ஃபீட் பெர் செகண்ட். அப்போ அது அட்டைனான கிரேட்டஸ்ட் ஹைட், மிகப்பெரிய உயரம் என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்வி. சரிங்களா? ரைட். ஸோ இங்கே எழுதிக்கிறேன், கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு. இதாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அது u அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ? 12.8 ஃபீட் பெர் செகண்ட். ரைட். இவ்வளோ தாங்க. இப்போது இந்த கிரேட்டஸ்ட் ஹைட்டு, இப்போது வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு பொருள் வந்து மேல் நோக்கி வெர்டிக்கலாக தூக்கி எறிகிறாங்க. அதோடைய வெலாசிட்டி கொடுக்கப்பட்டு வெர்டிக்கலின்னும் போது இங்கே தீட்டா என்ன ஆகிடுது? 90 டிகிரி ஆகிடுது. அதாவது π/2. ரைட். இப்போ கிரேட்டஸ்ட் ஹைட்டு தான் நமக்கு தேவை. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு என்னன்னு சொல்கிறது தான், அதாவது மொத்தமாக போயிட்டு தரைக்கு வந்த நேரம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இல்லை சார், அது போன அந்த துகள் அடைந்த அதிகபட்ச உயரம், அந்த பொருள் அடைந்த அதிகபட்ச உயரம் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. இப்போ அதிகபட்ச உயரம் தான் என்னன்னு கேட்குறாங்க. அந்த பொருள் சென்று வந்த மொத்த நேரம் என்னன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கல. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஹைட்டு கேட்குறாங்க, மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g. இதுதான் ஃபார்முலா. கிரேட்டஸ்ட் ஹைட்டு அட்டைன் ஆன கிரேட்டஸ்ட் ஹைட்டு. இப்போது இங்கே யூன்றது என்னது? இந்த 12.8. அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால 12.8 இன்ட்டு 12.8. இப்போ வார்த்தை வெர்டிகலின்னு கொடுத்ததுனால ஆங்கிள் நம்ம டைரெக்டாக 90 டிகிரி போட்டோம். சில நேரங்களில் ஆங்கிள் கொடுப்பாங்க, அப்போ அந்த ஆங்கிள் இங்கே போடணும். இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 90, அது π/2 டிவைடட் பை 2 இன்ட்டு ஜி எவ்வளோ? 32. இவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே ஜியோட வேல்யூ 32 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்.
இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி, இது ஃபிக்ஸட் வேல்யூ இதில் போட்டுருங்க, அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ sin 90 1 1 ஸ்கொயர் 1, அப்போ இது கம்ப்ளீட்டாக 1 ஆகிடுது. அப்போ ரிமைனிங் வந்து 12.8 இன்ட்டு 12.8 டிவைடட் பை 2 இன்ட்டு 32. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம், நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே. இதை கட் பண்ணால் 6.4. இது கட் பண்ண 2 டேபிளில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே 2 டேபிள் கட் பண்ணால் 16 டைம்ஸ் 2 வந்து 32. இதை கட் பண்ணால் 6.4. ரைட். இப்போ நம்ம மீண்டும் வந்து 2 டேபிளே கட் பண்ணலாம். 8 டைம்ஸ் 2 வந்து 16. இதை கட் பண்ணால் 3.2. ரைட். மீண்டும் 2 டேபிளில் கட் பண்ணால் இது 4, இது 3.2. ரைட். சின்ன சின்ன டேபிளே கட் பண்ணி நான் காட்டுறேன். இதை கட் பண்ணால் 2 டைம்ஸ் 2 4, இது வந்து 1.6. இது கட் பண்ணால் இதுவும் 1.6. ரைட். இப்போ கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது 1.6 இன்ட்டு 1.6 இதான் இருக்குது. இப்போது 16 இன்ட்டு 16 256 நமக்கு தெரியும். இப்போ இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட், மொத்தமாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடறோம். இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் ஹைட். ஃபீட் இது அடிக்கணக்கில் தான் இருக்குது, ஹைட்டு ஃபீட்டு. அப்போது இங்கே மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் இஸ் 2.56. இந்தமாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள். நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும், உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. மேக்ஸிமம் ஹைட், அந்த பொருள் அடைந்த மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா தான். ரைட். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபார்முலா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ ஒரு சோத்தில் எழுதி ஒட்டிக்கோங்க. தினமும் அந்த ஃபார்முலாஸ்லாம் ஆசைப்பட்டுட்டே இருங்க, சொல்லி பார்த்துட்டே இருங்க, அவ்வளோதான். ரைட். இப்போ அதே போல் இன்னொரு ப்ராப்ளம் பாருங்களேன். ஏ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிகலி. பாருங்கள், வெர்டிகலின்ற வார்த்தை இல்லாமல் ஆங்கிள் கொடுக்கலாம் இல்லையா, அதையும் கவனிக்கணும். ப்ரொஜெக்டட் வெர்டிகலி அப்வர்ட்ஸ், மேல் நோக்கி, வித் ஏ வெலாசிட்டி ஆஃப் 64 feet per second. Then time taken to return to the point of projection is, அதாவது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு எங்கே போயிட்டு திருப்பி ஆரம்ப புள்ளிக்கே வர, இதுதான் கேள்வி. ரைட். ஒரு பொருளை மேல் நோக்கி எறிகிறாங்க, திசைவேகம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. எங்கே பாருங்கள், அந்த ப்ராப்ளமுடைய தமிழ். ஒரு பொருள் 64 அடி per வினாடி திசைவேகத்தில் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. ரைட். எனில் அது மீண்டும் எரியப்பட்ட இடத்திற்கே வந்த அடியை எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? போயிட்டு வந்த டைம் தெரியணும், அதாங்க இப்போ கேள்வி. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்கு பாருங்கள். அவங்க யூ கொடுத்துட்டாங்க, இவ்வளோ 64 feet per second. இது இப்போ வந்து ஆரம்ப திசைவேகம். இது இவ்வளோ திசைவேகத்தில் எரியிறாங்க. ரைட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டைம் டேக்கன் டு ரிட்டன், போயிட்டு திருப்பி வர டைம் என்னன்னு கேட்குறாங்க. அதை ஃப்ளைட் டைம், பறக்கும் காலம் சொல்லுவாங்க இல்லையா, பறக்கும் காலம் அது கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, 2u sin alpha டிவைடட் பை g. இதுதான் ஃபார்முலா. பறக்கும் காலம் கேட்டால் இந்த ஃபார்முலா நீங்கள் டக்குன்னு எழுதிக்கணும். ரைட். 2 அப்படி இருக்கட்டும், இன்ட்டு u வந்து 64 இல்லையா, இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து நல்லா தெரியும், வெர்டிகலின்னு சொல்லிட்டாங்க, அப்போ π/2. இங்கே சைன் π/2, சைன் π/2 1 பை g வந்து 32. ரைட். g வந்து 32, இது வந்து ஃபிக்ஸட். இப்போது இது 1 ஆகிடும். இப்போ 2 இன்ட்டு 64 டிவைடட் பை 32. ரைட். இது கட் பண்ணால் 2 டைம்ஸ் 32 வந்து 64. அப்போ 2 இன்ட்டு 2, 2 2s are 4. ரைட். இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது போயிட்டு திருப்பி வர. ரைட். இதை நம்ம வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட். இவ்வளோதாங்க. ஸோ இந்தமாரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துக்கிட்டே இருப்போம், பார்த்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொடுப்போம். இப்போ 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஃப்ளைட் டைம், ஒரு பொருளுடைய பறக்கும் காலம் 2u sin alpha டிவைடட் பை g, 2u sin alpha டிவைடட் பை g. அதுவே அது அடைந்த மேக்ஸிமம் ஹைட்டு, அந்த பொருள் அடைந்த அதிகபட்ச உயரம் என்னன்னு கேட்டால் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g. ரைட். ஸோ 2 ஃபார்முலாவும் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பொருள் அடைகிற தொலைவு, அந்த துகள் அடைகிற தொலைவுக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷன் ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா
நம்ம வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இது ரெண்டுமே வந்து எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்ல முடியும், எந்த டைமில் கேட்டாலும் சொல்ல முடியும். அது ரிலேட்டட் ப்ராப்ளம்னு நிறையா இருக்குது. தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நிச்சயமாக கால் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வருமான்னு டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வரும். பிஜிடிஆர்பிக்கும் வரும், யூஜிடிஆர்பிக்கும் வரும், ரெண்டுக்குமே வரும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. இது முடிஞ்சதுமே அவங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கிற வேக்கண்ட்டு தெரியும். அதுவும் எங்கெங்கே இருக்குன்றது தெரியும். எங்கெங்கே இருக்குன்றது தெரிஞ்சால் வழியே எக்ஸாம் வச்சு போடும்போது அவங்களுக்கு பிளேசஸ் காட்ட முடியும். அதனால தான் கவுன்சிலிங் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச அடுத்த நொடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்த 30 டேஸில் எக்ஸாம் இருக்கும். ஸோ 30 டேஸில் எக்ஸாம் வருதுன்னும் போது அந்த 30 டேஸ் போய் படிக்க போனீங்கன்னா உங்களால் வெற்றி பெறுவது மிக கடினம், மிக மிக கடினம். ஸோ முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டைமை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக இருங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச் எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.